அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இஸ்லாமிய நாடுகளை ஆளக்கூடிய இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் சில தவறுகளை செய்யும் போது அந்த தவறுகளை வெளிப்படையாக பொதுவெளியில் நாம் விமர்சனம் செய்யலாமா என்ற இந்த கேள்விக்குரிய பதிலை இந்த காணொளியில் நாம் அறிந்து கொள்வோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற தெளிவான வழிகாட்டலை நமக்கு அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். நபித்தோழர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் நுனாசி அல் அம்ரா அலஹு, அதிகாரம் படைத்தவர்களிடம், இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடம் நாங்கள் பிரச்சனை செய்யக்கூடாது, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அந்த ஆட்சியாளர் உன்னுடைய செல்வத்தை அநியாயமான முறையில் பிடுங்கிக் கொண்டாலும், அவர் உன் முதுகை முறித்தாலும், உன்னை அடித்து உன்னை துன்புறுத்தினாலும், இப்படியெல்லாம் உன் உரிமைகளை அவர் பறித்தாலும் கூட நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அவருக்கு எதிரான காரியங்களில் ஈடுபடக்கூடாது. அவருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுகின்ற வேலையையும் நீ செய்யக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். ஆட்சியாளர் தவறு செய்தால் நாம் எப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பது? நன்மையை தீமையை தடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும் போது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாதா என்ற கேள்வியை நாம் இங்கே கேட்போமேயானால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வழிகாட்டல் படி அவ்வாறு நாம் செய்யக்கூடாது. ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும்தான் அந்த ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடலாம். அந்த ஆட்சியாளரை பொறுப்பில் இருந்து நீக்குவதற்குரிய முயற்சியில் மக்கள் இறங்கலாம். அந்த கட்டம் என்னவென்றால், இல்லா அன் தரவு குஃப்ரன் பவாஹன், தெளிவான இறை நிராகரிப்பை அந்த மன்னரிடம் நீங்கள் பார்த்தாலே தவிர, எப்பொழுது தெளிவான இறை நிராகரிப்பை, ஃபீஹி இந்தல்லாஹி புர்ஹான், அல்லாவிடமிருந்து ஒரு ஆதாரம் உங்களிடம் வந்திருக்கும், அப்படிப்பட்ட ஒரு தெளிவான குஃபுரை அவர் செய்கிறார் என்பது உங்களுக்கு தெளிவாகும் போது மட்டும்தான் அவருக்கு எதிராக நீங்கள் களமிறங்கலாம். இதை செய்யாதவரை வேறு எந்த பாவத்தை அவர் செய்தாலும், உங்களுக்கே கெடுதல் தரக்கூடிய காரியங்களை செய்தாலும் அவருக்கு எதிராக நீங்கள் பிரச்சனையில் ஈடுபடக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த வழிகாட்டுதலின் கீழ் அவரை பற்றி வெளிப்படையாக குறை சொல்வதும் கூடாது என்ற கருத்து அடங்கி இருக்கின்றது. ஏனென்றால், ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளரை நாம் பொதுவெளியில் விமர்சனம் செய்கிறோம் என்றால் அவருக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ உருவாக்குகின்றோம். இது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்றால், அந்த மக்களை அந்த இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபடுவதற்கு தூண்டும். எனவேதான் இது போன்ற காரியங்களை நாம் செய்யக்கூடாது. அந்த இஸ்லாமிய ஆட்சியாளர் நாம் வாழக்கூடிய நாட்டின் ஆட்சியாளராக இல்லாமல் வேறொரு நாட்டுக்கு ஆட்சியாளராக இருக்கலாம். இருந்தாலும் அவர் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் என்றால் அவரிடத்தில் இந்த ஒழுங்குமுறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த தவறை உரிய முறையில் அவருக்கு நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு பலஸ்தீன் பிரச்சனையில் சில இஸ்லாமிய நாடுகள் ஒரு முடிவை எடுக்கின்றன, சில இஸ்லாமிய நாடுகள் வேறு விதமான முடிவுகளை எடுக்கின்றன. இவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முடிவுகள் முஸ்லிம்களுக்கு மனவேதனை அளித்தாலும், அது தவறானது என்று நாம் நினைத்தாலும், அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ நல்ல சிந்தனையை கொடு, நல்ல புத்தியை கொடு, நல்ல முடிவை எடுக்கக்கூடிய திறனை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நாம் துவா செய்ய வேண்டும். இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் பொதுவெளியில் விமர்சனம் செய்யாமல் தனிப்பட்ட ரீதியில் அவர்களுக்கு நம்முடைய கருத்துக்களை, ஆலோசனைகளை, அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி நாம் அவர்களுக்கு செய்திகளை, தகவல்களை அனுப்பலாம். அதற்கான வாய்ப்பு இருந்தால். இல்லை என்று சொன்னால் நாம் அமைதியாக பொறுமையாக இருப்பதுதான் நபி வழி. இதை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். இந்த நபி வழியை நாம் மீறும் போது விரும்பத்தகாத பல்வேறு அசம்பாவிதங்கள் நடக்கும். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் தவறு செய்கிறார் என்று வெளிப்படையாக நாம் பேச ஆரம்பித்து அதற்கு எதிரான மனநிலையை மக்களிடத்திலே நாம் உருவாக்கினால் இஸ்லாமிய ஆட்சியை பறிபோய் நல்ல நாடாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் சீரழியக்கூடிய நிலைகள் உருவாகும். எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழிகாட்டலை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த வழிகாட்டலை பேணி நாம் இஸ்லாமிய ஆட்சியாளர்களிடத்தில்
நல்ல விதமாக நாம் நடந்து கொள்வோம். அவர்களிடத்திலே காணக்கூடிய தவறுகளை அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்வோம். அந்த தவறுகளை தனிப்பட்ட ரீதியில் அவர்களிடத்திலே எடுத்துச் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமேயானால் அதற்கான முயற்சியில் நாம் இறங்குவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.